ஏன் நாம் அந்நிய பாஷையிலே ஜெபிக்க வேண்டும்? இந்த அற்புதமான 7 திறவுகோல்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது மகா பெரிய வெற்றியை, மேன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். முதலாவதாக, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியின் பாஷை வரங்களை பயன்படுத்துங்கள். இரண்டாவதாக, விசுவாசிக்கிறவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று கர்த்தர் சொன்னபடியே கீழ்ப்படியுங்கள். மூன்றாவதாக, நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பக்தி விருத்தி அடைவதற்கு இதை போன்ற வழிமுறை வேறு எதுவும் இல்லை. நான்காவதாக, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணவும் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இந்த இளைப்பாறுதலின் ஜெபத்தை ஒரு நாளும் செய்ய மறந்து விடாதிருங்கள். ஐந்தாவதாக, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபியுங்கள். ஆறாவதாக, ஆவியினாலே ரகசியங்களை பேசவும் நவமான பாஷைகளை பேச தவறிவிடாதிருங்கள். ஏழாவதாக, உங்களுக்கு விரோதமான ஆவிக்குரிய யுத்தங்களிலே நீங்கள் ஜெயம் இருக்கும்படியாய் எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும் புரியாத அற்புதமான பாஷைகளிலே பேசி ஆவிக்குரிய யுத்தங்களிலே ஜெயம் எடுங்கள்.